வெல்கம் டு அனதர் எபிசோட் ஆஃப். உடல்நிலை கொஞ்சம் படுமோசமாக இருக்கிற காரணத்தினால இந்த பேக் சப்போர்ட் கொடுத்துருக்கேன், வேறு ஒன்றும் இல்லை. வணக்கம்டா மாப்பிள்ள, துபாயில இருந்து. கொஞ்சம் கீழே இருக்குடா மாப்பிள்ள, இன்னும் கொஞ்சம் இப்படி திருப்புங்க மாப்பிள்ள. நல்லா கீழே இருக்குங்க மாப்பிள்ள, புது கெட்டப்ல இருக்கீங்க. நீ எவ்வளோ பெரிய பணக்காரியா இருந்தா இருட்டு, அதாவது நைட்டு 11 மணி இந்தியா டைம் படி 10:30 மணிக்கு ஜம்முன்னு கூலர்ஸ் போட்டு உட்காந்துட்டு இருப்ப. எங்க தலைக்கு எவ்வளவு தில்லு பத்தியா? கண்ணுக்கு போட்டுனா கூலர் சின்னது போட்டுட்டு உட்காந்துட்டு இருக்கேன்னா அவ்வளவு பெரிய அப்பா தக்கறாங்க. இன்னும் கொஞ்சம் கீழே இருக்கு. இந்த பிரைட்னஸ் கீழே இருக்க. அதான் எவ்வளோ காசு இருந்தா நீ வீட்டுக்குள்ள அதுவும் நைட்டு 10:30 மணிக்கு வந்து கூலர்ஸ் போட்டிருப்ப. கோடி கோடிகளில் பொருளும் அம்புஜம் என்று அன்புடன் அழைக்கப்பட்டாய். பல பேர் வந்து ரொம்ப நாளா உங்ககிட்ட ஒரு கேட்ட விஷயம் என்னன்னா, அதாவது உன்னை வந்து மாடர்ன் காஸ்டியூம்லயும் இந்த மாதிரி கூலர்ஸ்லாம் போட்டு பார்க்கணும்னு ஆசைப்பட்டாங்க நிறைய பேர். இந்த ஒரு ஆசை நிறைவேறிச்சு எல்லாருக்கும், பாத்துக்கங்க. அப்படிதானேயா? சரி, அடுத்த ஆசைகள் துபாயில் வந்து நிறைவேற்றப்படும் என்று அம்புஜம் வாயால் அறிவிக்கப்பட்டுள்ளது. ஏன் கத்துற? அம்மா சொல்லுகிறார். அதன அதாவது இப்ப வந்து நீ துபாய் வந்ததுக்கு அப்புறம் நான் வந்து சில விஷயங்கள்லாம் வந்து யோசிச்சு வச்சிருக்கேன். அதெல்லாம் வந்து ஒன்னொன்னா உன்னோட, இப்போ எப்படி சொல்லுவாங்க தெரியுமா, இந்த பிறவி வந்து உனக்கும் முதல் பிறவி, எனக்கும் முதல் பிறவி, கரெக்டா? இந்த பிறவிக்கு அப்புறம் வந்து அடுத்த ஜென்மத்துல என்னவா பிறப்போம் என்னெல்லாம் தெரியாது, கரெக்ட்? அப்ப வந்து இந்த பிறவியில வந்து இவ்வளவு நாள் கஷ்டப்பட்டு வளர்த்து ஆளாக்கி ஓரளவுக்கு வந்து நிறுத்திட்டீங்க. உங்க இளம் வயதுல வந்து எங்களை ஆளாக்கணும், நாங்க நல்லா இருக்கணும்னு நினைச்சே வாழ்ந்துட்டீங்க. பெரிய சந்தோஷங்கள் எதையும் அனுபவிக்கல. என்னது அனுபவிக்கல? அதாவது இவ்வளவு ஓப்பனா சொல்லக்கூடாது. அதுக்குன்னு இல்லம்மா நான் வந்து நீ இருந்தாலே எனக்கு சந்தோஷம் தான் சொல்லுவேன்னு பார்த்தேன், அதாவது ஒரு பெத்த பையனை. ஆனா நீ இல்ல நான் அனுபவிக்கல, நான் கஷ்டம் தான் பட்ட உன்னை வச்சுட்டுன்ற. அப்ப பொண்ணு சந்தோஷம் இல்ல, மோனியே மறந்துட்ட. அப்ப மருமகனை விட்டுட்ட. இவன் வேற என்னை ரொம்ப டார்ச்சர் பண்றான்டா. தேவடா போட்றாதடாவா? போடுவேன், எல்லாத்தையும் போடுவேன். நான் கேட்டது சின்ன வயசுல இருந்து எங்களை வளர்த்துனது. மாப்பிள்ளை மருமக இப்ப வந்திருக்காங்க, அதனால உன்னோட சின்ன இளம் பருவம்லாம் வந்து கஷ்டத்துல போயிடுச்சு. இட்லி கடையில கஷ்டப்பட்டு, புட்டு கடையில கஷ்டப்பட்டு, ஆமா, சோ இத்தனையும் வளர்த்துருக்க. அதனால இப்ப இந்த வாட்டி நீ துபாய் வந்ததுக்கு அப்புறம் உன்னோட பக்கெட் லிஸ்ட்னு ஏதாவது இருக்கா? துணி காயங்கிற பக்கெட் தான் எங்க வீட்டுல இருக்குது, அதனால பக்கெட் லிஸ்ட். அதானே கொஞ்சம் இப்படி கீழே வைமா, உன் முகம் தெரியல, ரொம்ப ரொம்ப கூலா அப்படியே ரொம்ப மாசான அம்மாவா இருக்கீங்க. என்னை வச்சு காமெடி கிமெடி பண்ணலையே. கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் கீழே இருக்கு. போனை தூக்கு. அதாவது இப்ப இன்னும் கொஞ்சம் போன மாசா இருக்கல்ல, அது நல்ல ஒரு மாதிரி கெத்தா இருக்கு, அழகா இருக்காங்க, அழகா நல்லா புழு புழுன்னு நல்லா பல பாலிஸ்டா இருக்காண்டா அவன். எத்தனை பல ஆயிரங்களுக்கு கிரீம் செலவு பண்றான், ஆனா உன் க்ளோ வரலமா? என் பொண்டாட்டி சிஃபோரா அந்த மாதிரி பல ஆயிரங்கள் செலவு பண்றான், இருந்தாலும் உன்னோட க்ளோ அது தனி. நான் தான் சொன்னேன், என்னோட இது
ஃபேர் அண்ட் லவ்லி. ஃபேர் அண்ட் லவ்லிக்கு மார்க்கெட்டிங் வந்துருவாங்க நாங்க சொன்னோம். ஆமா. ஸோ அந்த மாதிரி சரி அதெல்லாம் இருக்கட்டும் விடு. உன்னோட அழகின் ரகசியம்லாம் எல்லாருக்கும் தெரியும் ஃபேர் அண்ட் லவ்லி தான்ட்டு. ஆனா இந்த வாட்டி துபாய் வருகை உங்களுக்கு வந்து பக்கெட் லிஸ்ட் நிறைந்ததா இருக்கணும்ன்றத வந்து நான் ஆசைப்படுறேன். சரி. பக்கெட் லிஸ்ட்னா என்ன? பக்கெட் பிரியாணி தான் கேள்விப்பட்டிருக்கேன். என்னால முடியலடா. அத்தை என் கூட சேர்ந்தவங்க. குடும்பமே சோத்து குடும்பம் பக்கெட் பிரியாணி நான் கேள்விப்பட்டிருக்கேன். அது என்ன பக்கெட்? பக்கெட் லிஸ்ட்னா எனக்கு சொல்லுங்க. கரெக்ட் தான். ஆமா. பக்கெட் பிரியாணி கேள்விப்பட்டிருக்கேன். பக்கெட் லிஸ்ட் எனக்கு தெரியாது. பக்கெட் லிஸ்ட் வந்து நீங்க சொன்னீங்கன்னா பரவாயில்ல. பக்கெட் லிஸ்ட்னா என்னன்னா தீரா ஆசைகள். அதாவது தீரா ஆசைகள்னா சின்ன வயசுல இருந்து இதெல்லாம் நம்ம பண்ணணும்னு ஆசைப்பட்டிருக்கோம் ஆனா பண்ணாம இருந்திருக்கோம் பல சந்தர்ப்ப சூழ்நிலை காரணங்களால. அது வந்து நிறைவேற்றப்படும் இந்த ட்ரிப்ல உனக்கு. ஓகே. என்ன ஆசைகளை நிறைவேற்றுவேன்? நான் சொன்னதெல்லாம் நிறைவேற்றிக்கல. நீ சொல்லு லைனா எப்படி நிறைவேற்ற மட்டும் பாரு. என்னோட ஆசையெல்லாம் ஒண்ணும் பெருசா இல்ல. ஐயோ இவங்க சுத்தி எங்க வரும் தெரியுமே. அந்த பக்கெட் லிஸ்டுக்கு வராத எந்த பக்கெட் எனக்கு தெரியும். நீ என்ன கேட்பேன்? என்னது? என்ன கேட்பேன்? ஒரு பேரனோ பேத்தியோ பெத்து கொடுத்தனா அதுக்கு ஆய் கழுவிட்டு உட்காந்து. உலகத்துல அதை விட வேற என்னடா வேணும் வயசான காலத்துல எனக்கு? இந்த எதுக்கு பசங்க கல்யாணம் பண்ற? இருக்குது ஒரு பேரா ஒரு பேத்தி. பேரன் பேத்தி. என் புள்ள ஒண்ணு நீ ஒண்ணு. நிறைவேற்றப்படும் படும் 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 படும்னா நான் தான் படுத்துருவேன் சீக்கிரம். ஐயோ இந்த கிழவி வேற கண்ணாடியை போட்டு ரைமிங்லயே பேசிட்டு இருக்காப்ல. அந்த ஆசை சரிமா அது ஆல்ரெடி பிளான்ல இருக்கு. பைப்லைன்ல தான் இருக்கு. எப்போ பிளான்ல இருந்து இதாகும்? வரும் வரும்போது வரும். நீ ஒரு கண்ணு மட்டும் தான் காட்டுற. எப்படி வா நல்லா வா. சிஐடி மாதிரி இருக்காங்க. அதான் சிஐடி மாதிரி இருக்கு. இல்ல உன் மருமக நீ சிஐடி மாதிரி இருக்கான். ஒரு கண்ணு சிஐடி சல்முலா மாதிரியா? சிஐடி ஆமாத்தா. ஆமாத்தா. சோ அந்த மாதிரி இதை விடுமா. உனக்குன்னு தனிப்பட்ட ஆசைகள்லாம் வந்து இருந்ததுன்னா அதெல்லாம் ஒரு லிஸ்ட் போட்டு தந்தனா அந்த லிஸ்ட்டை நிறைவேற்றுறது தான் வந்து பக்கெட் லிஸ்ட். ஓகே. நான் ஒவ்வொன்றா யோசனை பண்ணி லிஸ்ட் போட்டு விட்டாங்க. பக்கெட்டி எப்படி என்னோட ஆசையெல்லாம் திடீர்னு எப்படி சொல்றது? நாங்க பக்கெட்டி கொஞ்சம் நிரப்பி தரோம் கொஞ்ச நேரம். நான் பக்கெட்லாம் கொஞ்சம் நிரப்பி தரேன் அப்புறமா உங்ககிட்ட தரேன் அப்புறம் நீ நிறைவேற்று அப்படி இருந்தது அதானே? என்னோட ஆசையெல்லாம் நிறைய இருக்காது. அத்தனை உன்னால நிறைவேற்ற முடியுமா? ஒரு தாயோட ஆசையை நிறைவேற்றாதவன் ஒரு பையனா? என்னோட ஆசை என்னடா இனி எனக்கு என்ன வேணுமோ எல்லாமே நீ செஞ்சுட்ட. அடுத்தது என்னன்னா துபாய் வந்து சுடிதார் போடணும். ரொம்ப நாளா நாங்க ரொம்ப நாளா கேட்டு நாங்களும் வந்து நான் எங்க அம்மாட்ட சொல்லிட்டோமா நைட்டி தயவு செஞ்சு விட்டுருமா. துபாயில அவுட்டிங்லாம் போறோம்னு வச்சுக்கோங்களேன் புடவையை கட்டிட்டு கஷ்டமா இருக்கு. கசன்னு இருந்துட்டு ரொம்ப அதுவே நான் அப்பப்போ இடுப்பு கிள்ளிட்டே இருப்பேன் எங்க அம்மாக்கு. அதுவே இப்போ எங்க அம்மாக்கு பெரிய பிரச்சனை. ஆமா அதுல இருந்து எப்படியா தப்பிக்கணும். அதுல இருந்து தப்பிக்கிறதுக்காகவாது நான் சொல்லிட்டேமா எப்படி சுடிதாரோ இல்ல இந்த லாங் ஃப்ராக் மாதிரி இருக்குமா அதெல்லாம் இந்து அதெல்லாம் வீட்டுல போட்டு சுத்துறான் அந்த மாதிரி ஒன்று வாங்கிக்கோமா. வயசான காலத்துல எனக்கு எதுன்னு. ஸோ இந்த ட்ரிப்பு இப்ப வரப்போற ட்ரிப் இதே கூலர்ஸோட ஒரு சுடிதார் மாதிரினா அதாவது ஒரு லாங் ஷால் ஷர்ட் போட்டு அந்த சுடிதார் போட்டு கம்ஃபர்ட்டபிளா இறங்குறோம். இந்த வாட்டி இருக்கு சூப்பரா. உன்னோட ஃபர்ஸ்ட் பக்கெட் லிஸ்ட் நிறைவேற்றுறோம். சூப்பர். ஒன்னொன்னா நிறைவேற்றி அடிச்சு போயிட்டே இருக்கோம். ஓகே. ஏன்னா அதான் சொல்றேன்ல நம்ம வந்து இது எனக்கும் இதான் ஃபர்ஸ்ட் வாழ்க்கை உனக்கும் இதான் ஃபர்ஸ்ட் வாழ்க்கை. போறதுக்குள்ள எல்லாத்தையும் அனுபவிச்சிருவோன்றேன். தூக்கிட்டு போறோம். எந்த படம் பார்த்துச்சுன்னு தெரியல காட்டு மட்டும் இன்சல்ட் ரொம்ப கேவலப்படுத்துறான். லைஃப் என்ஜாய் பண்ணிட்டு போறோம் நாங்க. இனி அடுத்த ட்ரிப் எங்க அம்மா வந்ததுக்கு அப்புறம் இனி வந்து ஃபுல் என்ஜாய்மெண்ட் மோட்ல நாங்க போறதா இருக்கும். இனிமேல் எங்களை யாராலும் அசைச்சிக்க முடியாது. சேவிங்ஸ் கிவிங்ஸ்லாம் கிடையாது. இனி ஃபுல் ஸ்பெண்டிங் தான் நாங்க. அது மட்டும் அதாவது நான் என்ன சொன்னேன் அது அவ என்ன தெரியுமா சொன்னா இப்ப நீங்க இங்கிலீஷ்ல சொன்னது அத்தை கிட்ட இனிமேல் காசு சேமிக்க மாட்டேன் ஃபுல்லா செலவு பண்ண போறேன்னு சொன்னேன். அதை வந்து அப்படியே அத்தை கிட்ட சொல்லுங்களேன். சேமிக்காம ஃபுல்லா செலவு பண்ணி
பண்ணிடுன்னு சொல்றாப்லையே. நான் சொன்னதுக்கு அது அப்படியே கொஞ்சம் அத்தை கிட்ட சொல்லுங்களேன் அப்படின்றான். அவரு இங்கிலீஷ்ல சொல்லிட்டு இருந்தாரு, அது அப்படியே அங்க அத்தைகிட்ட சொல்லுங்க இன்னொரு டைம் அப்படின்னு. நீங்க அப்படியே திட்டுவீங்கல்ல, அதுக்கு சொன்னேன். ஆமா, காசு சேமிக்காம செலவு பண்ணிட்டே இருக்க முடியுமா? பின்னாடி சந்ததிக்கெல்லாம் வேண்டாமா காசு பணம்? பின்னாடி சந்ததிக்கு நல்ல படிப்பு கொடுக்குறோம். இருக்கிறத வந்து நீங்க கையில வச்சிருந்தாதானே படிக்க வைக்க முடியும் பசங்களை, அது துபாயில. சரி, என்னோட அறிவு கண்ண நோண்டாத. அப்புறம் யார் உனக்கு சொல்றது? நான் தான் சொல்லணும். நல்லது கெட்டது எல்லாமே யார் சொல்லிட்டு இருப்பா? எந்த படம் பார்த்துச்சுன்னு தெரியல, இன்னைக்கு ஒரு மாதிரி மோட்டிவேஷனோட ஹை பீக்ல இருக்கு. நல்லது கெட்டதெல்லாம் சொல்லி கொடுத்துதான் அம்மா வளர்ப்பா குழந்தைங்கள. அப்புறம் ஏன் அப்பப்ப இந்து என்ன அடிக்குமோ உங்க ஆத்தாக்காரி என்ன இப்படி வளர்த்துருக்கான்றா? ஏய் ஐயோ, அந்த மாதிரிலாம் சொல்லவே மாட்டேன். பசங்களை நல்லா வளர்த்துறீங்கத்த, உங்களுக்கு அது ஒரு பெரிய பாராட்ட நடத்தணும் அப்படின்னா. என்ன சொன்னா, உங்க பசங்களை ரொம்ப நல்லா வளர்த்திருக்காங்க. அது உங்களை மட்டும் ஒன்றும் சொல்ல, மோனியும் தான் நான் சொன்னேன். அவ சொன்ன டோனை கொஞ்சம் மாத்தி பாரு. அப்படிலாம் சொல்லல நானு. ரொம்ப நல்லா வளர்த்துருக்கிறீங்க, பரவாயில்ல, அதனால நல்லா பாராட்டணும் உங்களே. எனக்கு ரொம்ப சந்தோஷம் உங்களை நினைச்சு. இரு நான் சொன்னதை வந்து அப்படியே இன்னொரு வாட்டி வேற மாடுலேஷன். ஹலோ சார், அடிச்சுட்டு வேணாம் அப்பெல்லாம் சொல்ல. நான் உண்மையாலுமே ரொம்ப நல்லா வளர்த்திருக்கீங்க ரெண்டு பிள்ளைங்களையும் நீங்க. ரொம்ப சொல்லவே இல்லை. அட பாவி, இப்படி எடுத்து பாரு. இவனை கொன்னுடலாமா? அப்படி நீ சொன்னா என்னன்னு சொல்லணுமா? இல்ல, அவ அப்படி சொல்லியிருக்க வாய்ப்பு இருக்கான்னு யோசிக்கிறேன். இவர் போதுத்த ஒரு குடும்பத்தை நாளாக்கறக்கு நான் அப்படிலாம் சொல்லவே இல்லை. மாமியார் மருமகள் ஒற்றுமையா இருக்கிறது உனக்கு பிடிக்காது. ஒரு சுவாரஸ்யம் இருக்காதுமா லைஃப்ல. நீங்க நல்லா பேசிட்டு இருக்கீங்க. சுவாரஸ்யம். இப்ப அப்ப என்ன, இப்ப துபாய் வந்ததுக்கு அப்புறம் மாமியாங்களுக்கு கெட்ட காட்டிட்டுமா? ஐயோ, ஐயா டைமுக்கு வீட்டுக்கு வரணும். வந்து நம்மளால வந்து மண்டடி ஆல்ரெடி வேலையே பெண்டு நிமிருது. ஓகேவா? தெரியுதுல்ல? எஸ். ஸோ அதனால நம்ம எங்க விட்டோம்னா, ஓகே இந்த வாட்டி ட்ரிப் வரோம், பக்கெட் லிஸ்ட் முடிக்கிறோம், பறக்கிறோம். ஓகே 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 ஓகே. நிறைய பேர் வந்து ஏன் இந்த கூலர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எங்கள் மம்மிக்கு கேட்ராக்ட் 2 அப்படின்னு டாக்டர் சொல்லிட்டாங்க. கண்ணுலேருந்து தண்ணி வந்துகிட்டே இருந்தது. அதனால் லேசிக் பண்ணியிருக்கோம். கண்ணாடி வந்து அவங்களுக்கு கம்ஃபர்டபுளாகவே இல்லை. ரொம்ப நாளாக வந்து இங்கே வீட்டில் உட்காந்துட்டு இங்கே உட்காந்துக்குவாங்க, கண்ணாடி போட்டு இப்படின்ட்டே இருப்பாங்க. நான் ஏமானா கண்ணாடி பிடிக்கல அப்படின்ட்டே இருந்தாங்க. சரி ஓகேன்ட்டு இந்த வாட்டி நாங்கள் வந்து கோயம்புத்தூர்லேயே வந்து சரி ஊருக்கு வரதுக்கு முன்னாடி லேசிக்லாம் பண்ணி அண்டர் அப்சர்வேஷன் பீரியடில் இருக்காங்க இப்போது. ஆமாம், கண்ணு நல்லா தெரியுதுங்களா? தெரியும். கருப்பு கண்ணாடியில இருக்கிற கண்ணாடியே கட்டுறது இல்ல. ஆமா, இப்போதைக்கு இருக்கு. அப்புறம் எல்லாம் கட்டிடுங்க டாக்டர் சொன்னதுக்கு அப்புறம் தான் எப்படி தெரியுதுன்னு பார்ப்போம். ஓகே, அது வரையும் நாங்கள் வந்து அண்டர் அப்சர்வேஷன் பீரியட்ல இருக்கோம். ஆமா தானே? ஹபிபி சீக்கிரம் வரேன்னு சொல்லு. ஹபிபி சீக்கிரம் வர. அடுத்து வந்தா அம்மா 2.0ல வருவாங்க அடுத்த வருஷம். 2.0 என்ன சொல்ற? ஆமா 2.0. ஆமா, நிறைய பேர் வந்து கேட்டிருந்தீங்க எப்போ வராங்க அம்மா எப்போ வராங்கன்ட்டு. மிக விரைவில் வரப்படுவார்கள். ஏமாமே? ஆமா, எஸ். சீக்கிரம் வரேன், நான் சீக்கிரம் வரேன். அவங்களும் அது see you soon சொல்லுங்க. see you soon எல்லாருக்கும் சொல்லிடு. பேச வேண்டாமா? இல்ல அவங்க மக்கள் பார்த்துட்டு இருக்காங்க. நம்ம பேசுவோம். என்ன சொல்லணும்? see you soon coming. see you soon. I am coming coming to Dubai. Okay.